அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி பகண்டை கூட்டு சாலையில் கட்டப்பட்டு வரும் நிழற்குடை கட்டும் போதே இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜனார்தனன் இணைப்பில் இருக்கிறார். ஜனார்தனன், வணக்கம். இந்த நிழற்குடை கட்டுவதற்கு எவ்வளவு ரூபாய் மதிப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது? எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு? முழு விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டு சாலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டு சாலையில் அங்குள்ள கடைகளை அப்புறப்படுத்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சட்டமன்ற ரிஷிவந்தியின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது பயணிகள் நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிழற்குடை கூரை மீது கைப்பிடி சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்த நிலையில் சென்ட்ரிங் பலகைகளை அப்புறப்படுத்த முற்பட்ட போது கைப்பிடி சுவர் தானாக இடிந்து விழுந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கட்டுமான பணிகள் நிறைவடையாத நிலையில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறையாக கட்டுமான பணி நடைபெறவில்லை என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரியிடம் கேட்டபோது மாடல் சரியில்லை என்று அதற்காகத்தான் இதை இடித்தோம் என்றும் அவர்கள் தரப்பில் கூறுகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜனார்தனன்.